ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் இவ்வளோ கருணை கொடூரமாக கதையை கொண்டு போகிறீங்களாடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னடா அதுன்னு பார்த்தீங்களா, காவேரியை கஷ்டப்படுத்துறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விடுங்க, பரவாயில்ல விடுங்க. காவேரியோட ஃபேன்ஸுக்குலாம் வாழ்க்கைனா இப்படி அப்படியே இருக்க தானங்க செய்யும், அதுக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதை விட்டுட்டு நம்ம ஓவராக கொந்தளிக்க கூடாதுல்ல. பொறுமைன்னு சொல்லிட்டு ஒரு அதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியோ சமாதானம் பண்ணிட்டாங்க. உடனே என்ன காவேரி சொன்னோன்னே கேட்குறேன்னு சொல்லிட்டு நம்ம யமுனாவோட அம்மாவுக்கு ஒரு டவுட்டு. சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவ எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்ல காவேரி நானும் கூட வரேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க இங்கே எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட போய் உட்காந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறத பார்த்தோன்னா நிவின் ஒரு பக்கம் அச்சோ சொல்லிட்டமே மனசு குற்றவன் வச்சு யாருக்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது போடுறதும் எப்படி இது எப்படி இருக்குது தெரியுமா, புள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டி வர கதை தான். சொல்கிறதே சொல்லிவிட்டு என்ன வேலை பார்க்குற நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காட்டு எருமை பார்க்கறது எருமை வேலை, இதில் ஒரு பெருமை வேறு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, காவேரியை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க வழியில் விஜய் பார்த்துட்டு உடனே இரு காவேரி நீ ஏன் போகிற, நான் நீ ஏன் கஷ்டப்படுற, நீ கஷ்டப்பட்டா என் மனசு துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா காரில் கூட்டாரு. டேய் வாழ்க்கையிலே ஒன்று என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிற, நீ காரில் சேர்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நினைக்கிறாங்க. ஆளுக்கு ஒன்று நினைக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு இப்படி ஒரு மாமாவுக்கு துரோகம் பண்ணுறாளே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏமா உங்கள் எல்லாத்துக்காக தாம்மா அவங்க வாழ்க்கையே பணைய வச்சாங்க, இது என்னைக்குமா புரிஞ்சுக்க போகிறீங்க, அது சரி இந்த உலகத்தில் என்னைக்குப்பா உண்மைக்கு நீதிக்கு நேர்மைக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டியது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம நிவின் திடீர்னு பொசுக்குன்னு யமுனா எக்ஸாம் எழுதுற இடத்துக்கு வந்து நான் வேணா யமுனாட்ட பேசிட்டுமா எக்ஸாம் எழுத வைக்கட்டுமான்னு சொல்லி சொன்ன உடனே நீ ஒரு ஆணையும் பிடுங்க வேணாம் நீங்கள் வாடான்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திட்டு இருக்க கேப்பில் யார் யமுனா எக்ஸாம் முடிச்சு வந்துருச்சு, வந்தோடனே இங்கே வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, சி நீ எதுக்கு காவேரி பின்னாடியே சுற்றுற, நீ ஒன்று நம்பி ஒரு லைஃப் இருக்குது, எங்கள் அக்கா மனசை கலைச்சிட்டிங்களே அப்படி இப்படின்னு பிடிச்சி திட்ட. ஏமா முழுசாக புரியாமல் இப்படி பண்ணுறியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம நிவீனை பார்க்கும்போது முழுசாக நினைச்சாச்சு முக்காடி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.